நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா இப்போ ஹீல் டர்ன் பண்ணி ராக்கு கூட ஜாயின் பண்ணிட்டாரு. கோடி ரோட்ஸையும் அட்டாக் பண்ணிட்டாரு. அப்போ கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண யார் யார் வரப்போறான்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு டேக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் சாம்பர் 2025 மென்ஸ் எலிமினேஷன் சாம்பரை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறவங்க கோடி ரோட்ஸோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலுக்கு ரெசில்மேனியாவில் மோதுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா மென்ஸ் எலிமினேஷன் சாம்பரில் வின் பண்ணதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் கூட சேலஞ்சு பண்ணியிருப்பாரு. ஆனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக எலிமினேஷன் சாம்பர் மெயின் ஈவெண்ட்டில் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணியிருப்பார். ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணியிருப்பார். ராக்கோட ஆர்டருக்கு இணங்க ஜான் சீனா கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணியிருப்பார். கோடி ரோட்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணிருப்பார். கோடி ரோட்ஸ்க்கு பயங்கரமாக அட்டாக் பண்ணது மூலமாக இப்போதைக்கு ஒரு சின்ன இன்ஜுரி மாதிரி காமிச்சிருக்கிறாங்க அப்படின்றது இப்போ தகவல் வந்திருக்கு. ஏன்னா கோடி ரோட்ஸ் அந்த அளவுக்கு பயங்கரமாக டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுருப்பார் ஜான் சீனா ராக் கூட சேர்ந்து. அப்போ கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே வரமாட்டாங்களா? கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போவது யார் அப்படின்ற பல கேள்விகள் இப்போ வர தொடங்கிருச்சு. அதனால கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போறது யார் யாருன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் கோடி ரோட்ஸ்க்கு உதவ போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆர்டன்ற ரூமர் வருது. ரேண்டி ஆர்டன் உதவுவாரான்னு கேட்டிங்கன்னா உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ரேண்டி ஆர்டனுக்கு கெவின் ஓவன்ஸோட ஃபீல்டு இருக்கிறதுனால இந்த சமயத்தில் ரேண்டி ஆர்டன் இந்த சமயத்தில் உதவுவாரான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கோடி ரோட்ஸ்க்கு நிறைய டயத்தில் ரேண்டி ஆர்டன் உதவி இருக்காரு. கெவின் ஓவன்ஸோட பிரச்சனை வந்தப்பையும் கூட ரேண்டி ஆர்டன் சமாதானம் பண்ணிலாம் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ரேண்டி ஆர்டன் உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் யார் உதவுவார்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்கு எப்படி உதவுவான்னு கேட்டீங்கன்னா, சிஎம் பங்கு ஏற்கனவே கோடி ரோட்ஸ்ட லாஸ்ட்ல சாம்பருக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, நீ உன்னோட ஆத்மாலாம் வைக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் கடைசியா நடந்த ராவ்ல பாத்தீங்கன்னா ராக்கையும் ஜான்சனையும் வச்சு தெறிக்க விட்டுருப்பாரு, செஞ்சு விட்டுருப்பாரு ப்ரொமோவில். அது மட்டும் இல்லாம செத்ருலின்ஸோட ஃபியூடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சிஎம் பங்கு கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி ராக் அண்ட் ஜான் சீனாவுக்கு எகென்ஸ்டாக போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதன்படி தான் ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ராவில் கூட அவர் கொடுத்த ப்ரமோ மூலியமாக நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சு. அதுக்கடுத்து யார் உதவுறதுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோன் கோல்டு உதவ வருவாருன்றது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் ரெசில்மேனியா 41 பிளான் அதுதான். அந்த பிளானுக்காக தான் ராக் அந்த பிளானில் தான் ராக்கை அட்டாக் பண்ணி ஸ்டோன் கோல்டு அட்டாக் பண்ணுறது மூலயமாக கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு பதிலாக ஸ்டோன் கோல்டு வராமல் அந்த அண்டர்டேக்கர் வர வச்சாங்க. அதனால இப்போ இன்னொரு ரூமர் என்ன போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோன் கோல்டு வர பட்சத்தில் அண்டர்டேக்கரை மீண்டும் ரெசில்மேனியா 40 எப்படி ஹெல்ப் பண்ணார் ராக் அட்டாக் பண்ணி, அதே போல ரெசில்மேனியா 41 ராக் அட்டாக் பண்ணி ஜான் சீனாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ராக் அந்த இடத்துல முடிச்சு விட்டுறலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால இந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஃபைனலா யாரு கோடி ரோட்ஸ்க்கு உதவ வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஓடிசி தான். ஓடிசி கோடி ரோட்ஸ்க்கு ஏன் உதவுவாருன்னு கேட்டிங்கன்னா, பேட் பிளட்லேயே ராக் வார்னிங் கொடுத்துருப்பாரு, உன்னோட கதையும் ரோமனோட கதையும் முடிக்கிறேன்னு. அதனால ரோமனும் கோடி ரோட்ஸும் ஏற்கனவே டீம் ஆகிட்டாங்க. அதனால ரோமன் கோடி ரோட்ஸுக்கு உதவலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உதவும் போது ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்ன்ற ஃபியூடை நம்ம அடுத்து கண்டினியூவாக எதிர்பார்க்கலான்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. அதனால இந்த ஃபியூடு எப்போ நம்ம நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ராக்குக்கு எகென்ஸ்டாகவும் கோடி ரோட்ஸ்க்கு சப்போர்ட்டாகவும் வரப்போகிற ரெஸ்லர் இவங்க தான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.